அகன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு போய் இன்னொருத்தவங்க கூட பண்ணால் தப்பு சார். அது எனக்கு வந்துட்டு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. அவள் ஒருத்தனை லவ் பண்ணுறா, அவன் கூட தான் இருக்கா, அவன் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னவா வேணா ஆகுது. இப்போ அகன்ன்றவன் வந்து என்னென்னா கோவம் வருது தானே வருது, சில்லியாக பண்ணதுக்காக, தப்பு பண்ணதுக்காக இல்லை. அந்த சில்லினஸ்னால அவன் கொந்தளிப்பான். ஆனால் அதை தாண்டி பாசம், லைக் யூனோ ஒரு லவ், ஒரு கேரு, அவளுக்கு இதுக்கு மேலே இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னும் போது அதை எப்படி விட முடியும் நம்மளால்? ஆனால் குரலுக்கு என்னென்னா கில்ட்டும் இருக்குது. இப்போ நீ இவ்வளோ பண்ணும்போது நான் எப்படி பண்ண முடியும்னு அவள் அதை பண்ண சொல்கிறான். அபார்ஷன் பண்ணிக்கிறேன், நான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அவள் இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலான முடிவுன்னு எனக்கு புரியுது அவளுக்கு. ஏன்னா நான் வெளிநாடு போகிறது தான் முக்கியம், வெளிநாடு போகிறது முக்கியம். ப்ளஸ் இவனையும் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே தான் இவனுக்கும் நம்ம டார்ச்சர் கொடுக்கணும், இவன் நம்ம படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் அவளுக்கும் இருக்குது. அவளும் ஹியூமன் தான். அவள் அப்படி எடுக்கும்போது தான் குரல் அப்படி இருக்கும்போது அகன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் மேன்மையானவனாக ஆகணும். அப்போ இந்தங்க பாரு, உனக்கு அட்வைஸ் பண்ணாலாம் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு அவன் முடிவு பண்ணுறான். இவள்கிட்ட நம்ம இங்கே பாருமா நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்லாம் கெஞ்சினாலாம் தான் வேலைக்கு ஆகாது. லாஜிக்கலாக அதை அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக அப்பான்ற வயரை நம்ம போய் தொட்டோன்னா இது எல்லாமே நடந்துட போகுது. இஸ் பேசிக்கலி ஸ்மார்ட் பர்சன். ஸோ அவன் அப்பாவுக்கு அடித்தான், அதுக்கப்புறம் எல்லாமே நடந்துருச்சு.